Hi friends, today's special Pisang Goreng. So இது வந்து ரொம்ப மலேசியாவில் ஃபேமஸ்ஸு. ஓகே, இன்றைக்கி நம்ம Pisang Goreng சேர்த்துக்கு வாழைப்பழம் எடுத்துக்குவோம். Pisang Abu தான் இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. Pisang Abu இல்லைன்னா அவங்க கூட யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு எத்தனை பழம் வேணுமோ அத்தனை பேருக்கு இன்றைக்கி குக் பண்ணுற அளவுக்கு பழம் எடுத்துக்கேன். நான் ஒரு 6 பழம் எடுத்துக்கிட்டேன். Pisang Abu. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கங்க. அதில் அரிசி மாவு 2 கப்பு போட்டுக்குவோம். மெயின் மாவே வந்து அரிசி மாவு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், மெயின் ஃப்ளார். அடுத்தது 1 கப்பு கார்ன்ஃப்ளார். ரெண்டு டேபிள் ஸ்பூன் பிளெயின் ஃப்ளார், அதாவது கோதுமை மாவு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிங்க. உப்பு தேவையான அளவு லைட்டாக போட்டிங்க. சீனி 1 டீஸ்பூன் போட்டிங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த மாவுலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். முட்டை 1 லேசாக அடிச்சுக்கிட்டு அது இந்த மாவோடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணலாம். கப்பூர் எடுத்துக்குவோம், அதாவது சுண்ணாம்போட தண்ணி. ஸோ அது நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவோம், 1 டேபிள் ஸ்பூன். இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்துங்க. நம்ம வந்து பட்ரு இல்லைன்னா மஜரின் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து நம்ம கரைக்கணும் சுட்டில். ஸோ நான் மஜரின் யூஸ் பண்ணியிருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன். நீங்கள் 1லேருந்து 2 பாய்க்கலாம். அது பாய்ச்சி நீங்கள் அடுப்பில் கரைச்சிருங்க. ஸோ தண்ணி வந்து நம்ம 1 கப் தண்ணி வந்து இந்த மாவுக்கு போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். இது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த இந்த மஜரின் எடுத்து இதில் ஊற்றிக்குவோம். இதில் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். சுட சுட ஊற்றுங்க. அதான் அதோட டிப்ஸ் வந்து நல்லா கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக இருக்கிறதுக்கு நம்மளோட Pisang Goreng. தமிழில் சொல்லப்போனாக்கா வாழைப்பழம் பஜ்ஜிடுவாங்க. ஸோ மலேசியாவில் ரோட் சைட்லாம் ரொம்ப விற்பாங்க. ரொம்ப ஃபேமஸானது இது. டீ பிரேக்கு சூப்பரான சாப்பாடு. ஸோ நீங்கள் வாழைப்பழத்துக்கு மட்டும் இல்லை, இப்போ ஸ்வீட் பொட்டேட்டோஸ் ஸோ இந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாவை வந்து நம்ம இந்த பட்டர் செஞ்சு வச்சுட்டு இதில் நீங்கள் செலோ பண்ணி பொரிக்கிறோம். நான் லேசாக 2 ட்ராப் எல்லோ கலரிங் இப்போ ஊற்றிக்கிறேன், கொஞ்சம் ப்ரைட்னஸ்க்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். அவ்வளோதான், நம்மளோட பட்டர் ரெடி ஆச்சு. அடுத்தது நம்ம Pisang Abu எடுத்து நான் 2 இல்லைன்னா 3 ஸ்லைஸ் ஒரு பழத்தை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் 3ஆக கட் பண்ணிக்கிறேன், எனக்கு ரொம்ப திக்னஸாக வேணாம். ஸோ வாழைப்பழத்தோல் இந்த மாதிரி உரிச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் உரிச்சிட்டு நம்ம இது 3ஆக கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 2ஆக வேணும்னா நீங்கள் 2ஆக கட் பண்ணிக்கலாம். நான் Pisang Abu யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா சூப்பராக இது இனிப்பாக இருக்கும் இந்த பழம் வந்து Pisang Abu. ஸோ மாவு வந்து கையில் படுற அளவுக்கு அவ்வளோ திக்னஸாக இருக்கும். இப்போ நல்லா எண்ணெய் காயிட்டோம். காஞ்ச பிற்பாடு நம்ம Pisang Abu எடுத்து, அதாவது வாழைப்பழம் பஜ்ஜி செய்கிற வாழைப்பழத்தை எடுத்து அதில் டிப் பண்ணி நான் பொரிக்கிறேன். நல்லா சூடான எண்ணெயில் போடணும். எண்ணெய் ரொம்ப அதிகமாக சூடாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் மீடியம் சைஸாக வச்சுங்க. ரொம்ப சூடாக இருந்துச்சுனாக்கா மேலே கிறிஸ்பியாக இருக்காது, ஆனால் சட்டுன்னு ப்ரௌன் ஆயிரும். அதே எண்ணெய் வந்து அவ்வளோ சூடு இல்லை, கொஞ்சம் குறைவான சூடில் நீங்கள் போட்டிங்கனாக்கா எண்ணெய் இழுத்துக்கும். ஸோ உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்காது, பதமாக கிடைக்காது. அதனால் மீடியம்னு வச்சுங்க. ரொம்ப ஹீட்டாகவும் இல்லாமல் ரொம்ப லோவாகவும் இல்லாமல் மீடியம் சைஸ் வச்சுங்க. ஸோ பொரிச்ச பிற்பாடு ஒரு சைடு இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டுக்குவோம் வாழைப்பழத்தை. ஸோ நல்லா ப்ரௌனாக வந்த பிற்பாடு, நல்லா க்ரான்ச்சியாக ஆன பிற்பாடு நம்ம அதை எடுத்துடலாம். ஸோ பாருங்களேன், நல்ல நிறம் மாறிச்சு போட் சைட். இதை எடுத்து நம்ம டிஷ்யூவில் எடுத்து வச்சுருவோம் தனியாக. ஸோ எண்ணெய் வந்து ஃபில்டர் ஆகும். இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுருவோம். இருக்கிற பேலன்ஸ் உள்ள பஜ்ஜியை வந்து நம்ம சுட்டு எடுக்கலாம் அந்த வாழைப்பழத்தை. அவ்வளோதான், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் சாப்பிட்றாங்க, நல்லா க்ரான்ச்சியாக இருக்கும். சரிங்களா? இது
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க, லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். என்ஜாய் பண்ணி பாருங்கள், வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். நீங்கள் மாவு எடுத்து இப்படியே மேலே போட்டால் மேலே உள்ள அந்த கிறிஸ்பி க்ரன்ச்னஸ்ஸாக இருக்கும் பாருங்களேன். சூப்பராக இருக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ, லவ் யூ ஆல். ஓகே, பாய், ஹாப்பி குக்கிங்.